அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. 5 சவரனுக்கு கீழ் நகை கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அமைச்சர் பெரியசாமி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் எந்தெந்த வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 10 வங்கிகள் லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 10 வகையான வங்கிகள்ல நீங்க நகை அடமான கடன்கள் வைத்திருந்தால் மட்டுமே உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 10 வங்கிகள் என்னன்றதை பத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும். அதற்கு மேலேயும் கூட இருக்கக்கூடாது. நமக்கு வந்து அது அதிகமா தான் இருக்கக்கூடாது. குறைவா 3 பவுன் 4 பவுன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். சரிங்களா? 5 பவுன் 5.5 பவுன் இருந்தா கூட, அரை பவுன் 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் பார்ப்போம். இந்த நகைக்கடன் பெற தகுதியானவர்கள் யாரு, தகுதியற்றவர்கள் யார் யாரு, அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி மாவட்ட வாரியா கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தகவலுமே தெளிவா நம்ம வந்து பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு நகை கடன் வைத்திருக்க கூடிய அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க தொடர்ச்சியா வீடியோ பார்க்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 5 சவரனுக்கு கீழ் நகை கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகை கடன் தள்ளுபடி. பெரியசாமி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 100% நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரியசாமி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தகவல் தெரிவித்துள்ளார். அதன்படி 14,40,000 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் பெரியசாமி கூறியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதன் காரணமாக தகுதியான நபர்களை கண்டறிவதற்கான நகைக்கடன் பெற்றவர்களின் பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்களை சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான ஆய்வு செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் குடும்ப அட்டையின் படி இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர் நகை கடன் தொகை முழுமையாக செலுத்தியவர்கள் 40 கிராமுக்கு மேற்பட்ட நகை கடன் பெற்ற குடும்பத்தினருக்கு தள்ளுபடி செய்யப்படாது என அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து கோர்ட்ல இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம அப்படியே பார்ப்போம். இதுல பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும் இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்டு பின்னரே அறிவிக்கப்படும் என தமிழக அரசு கூறி வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தீபாவளிக்கு விவசாயி பெருமக்களும் சாமானிய மக்களும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராம் நகைக்கடன் ஆனது தள்ளுபடி செய்யப்படுவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செஞ்சா பயன்பெறுவாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். தமிழக அரசின் இந்த அறிவிப்பினால் நகை கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புள்ளி விவரத்தோட.
இந்த அரசாணையில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பெரும் பயனடைவர் என்றும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தள்ளுபடி தொகையை அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான கூடுதல் நெறிமுறைகளை கூட்டுறவு சங்க பதிவாளர் வகுத்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடிக்கான அசல் மற்றும் வட்டியை அரசே ஏற்றுக்கொள்ளும். தள்ளுபடி தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2021ஆம் ஆண்டுல இதே சேம் மெத்தட் தான் கொடுத்திருந்தாங்க. அதுல நகை அடமான கடைகளை வச்சிருந்த அனைவருமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதுலதான் இதுல பிரச்சனை வந்தது. என்னன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப அட்டையை வச்சு 3 நபர் அந்த குடும்பத்துல 3 உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 3 உறுப்பினர் மேலயும் 5 பவுன் பிரிச்சு வச்சு அதை நகைக்கடன்கள் தள்ளுபடி வரும்போது 5 பவுனுக்குள்ள இருந்தா தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 15 அதாவது 3 5 பவுனுமே அதாவது 15 பவுனுமே தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. இது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய 5 பவுன் மட்டும்தான் தள்ளுபடி செய்யணும் அப்படின்றதையும் தெளிவா அவங்க இதுவாகவே கொடுத்துட்டாங்க. அதற்காக கிட்டத்தட்ட இந்த தடவை இந்த 2025ல புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ஒரு வங்கிகள்ல வைத்திருக்கக்கூடிய 5 சவரன் நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேலவோ கூடவோ இருந்தாங்க அப்படின்னா அதுல ஆதார் அப்டேட்ல இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப அட்டை எங்கேயுமே லிங்க் ஆயிருக்க கூடாது. வேற எங்கேயாச்சும் வச்சிருந்தீங்கன்னாவே அங்க காட்டிடும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் இந்த கொண்டு வந்திருக்காங்க. சோ இதனால ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் பயன்பெற முடியும் அப்படின்றத தெளிவா அவங்க நம்புறாங்க. சோ அதனாலதான் இந்த அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. காலகட்டத்துல தகுதி நாளாக கொண்டு வந்த இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் தீபாவளிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பானது விவசாய பெருகும் மக்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாகவும் நமக்கு காணப்படுதுங்க. சரிங்களா? அரசுக்கு செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வரை செலவாகும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தள்ளுபடியின் அசல் தொகை மற்றும் ஏப்ரல் 2021 முதல் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாள் வரையிலான வட்டி அரசே ஏற்கும் என தமிழக அரசு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மொத்த நிலுவைத் தொகைன்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு தமிழக அரசின் அறிவிப்பினை அடுத்த குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் 5 பவுனுக்குள்ள இருக்கணும்ன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. 40 கிராமுக்குள்ள தெளிவா இருக்கணும்ன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த நகைக்கடனானது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா 51 விதமான உங்களுக்கு ஆவணங்களை சேகரிச்சு அதுல உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சுதான் அதுக்கப்புறம் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சோ இன்னைக்கான ஸ்கீம் இதுதான். மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.